அதுதான் விஷயம். அது நம்ம இல்லாம பெருமைக்கு சொல்லக்கூடாது. எப்பவுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தாதான் பவர் வரும்லாம் சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் வராது. தீ இல்லவே இல்லை. தீ பிடிச்சிடும். அதெல்லாம் தீ எப்பவுமே அந்த ரசனை இருக்கு இல்லையா, அந்த ரசனைங்கிற ஒரு பாயிண்ட் தான் திகழும். நீங்க யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கலாம், அழகா இருக்காங்க, என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த டைம் உங்களுக்கு அந்த சேர்ந்து டிராவல் பண்றது, இப்ப டிராவலே நிறைய பேர் பண்றாங்க. ஏன் தனியா பண்றாங்க, சேர்ந்து பண்றதுன்னா ஒத்து போகும். நம்ம ஒரு ட்ரெயின்ல போறோம்னா ஒரு ஃபுட்டு வாங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும் வேற. அந்த ஒரு டிராவல் கனெக்ட் இல்லையா, டிராவல் ரொம்ப 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 முக்கியம். அந்த கனெக்ட் டிராவல் தான், அந்த டிராவல் மட்டும் லைஃப் டிராவல் தான் அதான் முக்கியம். அந்த கனெக்டிவிட்டிக்கு வந்து ரசனைங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்காம 8 ஜாதகம் பார்த்தெல்லாம் பண்ணோம். அப்புறம் அப்படிதான் மைனஸ் இல்லாமல் கிடையாது. அப்பதான் அந்த எனர்ஜியே கிடைக்கும். ஆனால் மைனஸை ரசிக்க தெரியும். விஷயம் வந்து என்னன்னா மைனஸ் பிளஸையும் மைனஸையும் ரசிக்க தெரியும். அந்த ரசிக்க தெரியாத போது பேசிக்கான கனெக்ட் வேணும். அந்த அந்த படம் சொல்றதும் அவங்க ரெண்டும் டேஸ்ட் எல்லாம் ஒத்து போகுது. அவங்க ஹஸ்பண்ட் சீட் பண்றாங்க, ஒய்ஃபு சீட் பண்றாங்க அப்படின்னு போது அவங்களால வந்து அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஒரு முடிவு எடுக்க முடியாது. வந்து டைரக்டர் காவியம் இருக்காங்க அந்த பீரியட்ல அவங்க சொல்லுவாங்க, அந்த நைட் அந்த பொண்ணு மாட்டி இல்லையா வீட்டுக்குள்ள, அப்ப கடைசியில அடுத்த நாள் காலைல சொல்லுவாங்க, நம்ம அடுத்தவங்களுக்கா இவ்வளவு பயந்துக்கு தேவையில்லை, போயிருக்கலாம் அப்படின்னு. சார் இது நம்ம ஃபேமிலி கோர்ட்டுக்குள்ள போறோம்னு நினைக்கிறோம். இல்ல அதுவும் ஓகே, அதுதான் மாற்றம் ஒன்றே மாறாது சார். நம்ம எதுலையுமே ஒரு ரொம்ப நிறைய விஷயம். அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாட்டி ஒன்றுமே எல்லாமே சொல்றேன். கல்யாணம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ட்ராவல் ஆகட்டும். இப்போ நம்ம சந்தர்ஷனுக்கு வரக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்கன்னா எனக்கு தெரியும் யாரெல்லாம் சேர்ந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அவங்க தான் சேர்ந்து வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்துட மாட்டாங்க. யாருமே யாராவது வரீங்கன்னு கேட்ட வர மாட்டாங்க. அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ட்ராப் பண்ணுறோம், போகிறோம், ஒருத்தர் கூட போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், எல்லாருமே அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாட்டி அந்த ரிலேஷன்ஷிப் எதில் போய் முடியும்னு அவசியம் இல்லை. அந்த கனெக்டிவிட்டி அந்த படம் சொல்கிறது அதுதான். உங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வந்து நீங்கள் பார்த்து இதில் சொல்லாமல் எழுதி போட்ட மாதிரி சொல்லாமல் அது என்ன வந்தாலும் அது இயல்பாக சின்ன சின்ன டைலாக்ஸ் அதை கவனிக்கிற சிலர்லாம் சொல்லுவாங்க ஒன் டைம் பார்க்க மாட்டேன். அது அவசியம் கிடையாது. ஆனால் பிடிச்சினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல படம் என்ன பண்ணாக்கோ நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது புதுசு புதுசாக தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு, எனக்கு நேற்று பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அது ஒவ்வொன்றா கொண்டு வரும். அது வந்து மருத்துவம் சார். இதுக்கெல்லாம் படிக்கிறீங்க, இலக்கியம் படிக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும். நல்ல சினிமாங்கிறது கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் யூடியூப் டவுன்லோட் பண்ணி சாப்பிடுவீங்க. எனக்கு இந்த அம்மா ஒரு டவுட். அது வந்து என்னன்னாக்கா சூப்பரா ரொம்ப ரொம்ப அழகான சீன். அது என்னன்னாக்கா பாய் ஃப்ரெண்ட் இல்ல. ஆமா தெரியும். இவளுக்கு வந்து லக்ஸரியான லைஃப் கிடைச்சிருச்சு. வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப டச்சிங்கான சீன். அப்படி இருந்திருந்தா நான் இப்படி படுத்திருப்பேன்ல, இப்படி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்ல. ஒரு நார்மல் அது கமர்ஷியல் படம். அதுக்கு ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் படம். நம்ப முடியாம ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் என்னன்னாக்கா அந்த படம் ஏன் முக்கியமானது, அந்த எமோஷனல் வந்து டச் பண்றாங்க. என்னையே தோணுச்சுன்னா அந்த ஆள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு அந்த பழைய லவரோ இல்ல அப்படியே ஒரு செகண்ட் இல்ல, இது வந்து அவன் லவர் அங்க கூட இருந்த ஒரு இருமல்ல. இல்ல ஏன்னா அந்த ட்ரெஸ் ஏன் பண்ணணும், அந்த ட்ரெஸ் ஏன் பண்ணணும், அது நிறைய பேர் சொல்லுவாங்க இறந்துருப்பாங்க. ஒரு யாராவது ஒருத்தர் ஃபங்க்ஷன் மேடையெல்லாம் சொல்லுவாங்க, இதை மட்டும் எங்கள் அப்பா இருந்து பார்த்துருந்தாருன்னா, என் ஒய்ஃப் கூட இருந்திருந்தாங்கன்னா அப்படி சொல்றாங்களா, அந்த விஷயம் தான் இந்த நடந்துச்சு. அது அப்புறம் மாலியா நாம அவங்க மாதிரி இல்ல. அது அதுதான் சொன்னேன், அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழவே அது வந்துட்டே இருக்கும். அது வந்துட்டே இருக்கும். அது அவங்களுக்கு அவங்களே சப்ரஸ் பண்ணிக்கிறது. அது சப்ரஸ் பண்ணும்போது தான் வெடிக்கும். அது படம் ஃபுல்லாக போயிட்டு வேற ஒன்றுமே இல்லை. படம் போயம் மாதிரி தான். நீங்கள் கவிதையெல்லாம் படிக்கிறீங்கன்னா சில கவிதையெல்லாம் படித்து என்னென்ன எழுதிருக்க ஒன்றும் தெரியல. அதை திரும்பி திரும்பி படிக்கும் போது அது உள்ள இதெல்லாம் இதெல்லாமே வந்து அட்லீஸ்ட் நம்ம அப்பா அம்மா நடந்துக்கும் போது, ஒரு லவர் நடந்து
ஒரு ஹஸ்பண்ட் நடக்கும்போது பையன்கிட்ட நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இது இப்போ நீங்கள் ரிட்டர்ன் பார்த்துட்டு உங்கள் பையன்கிட்ட நீங்கள் ஹார்டாக சொல்கிறவங்கிட்ட சொல்ல தப்போ சாஃப்டாக சொல்லி பார்க்கலாமோனா அது படத்தோட இம்பாக்ட் தான். அதுதான் முக்கியமான விஷயம். அது படத்தோட இம்பாக்ட் தான். நம்ம தெரிஞ்சதான் வாழ்க்கை நம்ம நேராக போயிட்டே இருக்கோம். நம்ம எப்போ சுற்றி படிப்பில் இருக்குங்க முதல்ல இந்த இலக்கியம் எல்லாமே கொண்டு வந்து இருக்குங்க. வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லை, பொழுதுபோக்குனா நம்ம இப்படியே உட்காந்து கூட பொழுது போயிடும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது. நல்ல சினிமா வந்து நான் படிக்கிறதுனால கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக விட்டுட்டேன். எனக்கு சினிமா மட்டும் நம்ம டச்சில் இருக்குது. ஃபினான்ஷியல் இது பிரச்சனை அது இதுன்னு போகும்போதுனா சினிமா வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு இதாக இருக்குது. அந்த இதுலேருந்து வெளியே வரக்காகவும் இதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சினிமா நல்ல சினிமா பண்ணணும், நல்ல புக்ஸ் பண்ணணும், நல்ல கவிதை. அதனால ஏன் இலக்கியவாதிகள்லாம் கொஞ்சம் அசால்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப கேஷுவலாகவும் இதை இது பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த இதுக்குள்ளே இருக்கும்போது அவங்க மறந்துடுவாங்க. அண்ணா ஆனந்தனா இருந்தால் அந்த வேர்ட் சொல்லியிருப்பாங்க, தன்னிலை மறத்தல்னு. அங்கே தான் நீங்கள் மேன்மை அடைவீங்க. எங்கே நீங்கள் சினிமா பார்க்கும்போது நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் பிரச்சனை மண்டபம் லோன் கட்ட வேண்டியது, பையன் ஃபீஸு, இது ஏதோ ஒன்று, இல்லை கொண்டாடி காசுன்னு கூட வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை புதுசாக காசுன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு சைடு சொல்ல தப்பாக அப்படிலாம் இருக்குதுன்னா நீங்கள் சினிமா பார்க்கும்போது நீங்கள் சினிமா மட்டும் தான் பார்ப்பீங்க. அந்த கதைக்குள்ளே போயிடுறீங்க இல்லையா, என்னதான் சொல்கிறாங்க. அது ஆர்ட் வந்து அந்த விஷயத்த தன்னிலை மறத்தல் அதை பண்ணும்போது வந்து அந்த ஆர்ட் வந்து ஜெயிக்கும். இப்போ நிறைய பேருக்கு எங்களுக்கு அந்த மியூசிக் ஒன்று நிறைய எத்தனை பேருக்கு புரிஞ்சு ரெண்டாவது டைம் பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் டக்குனு எனக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு, பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த மியூசிக் வந்து அந்த ஸ்லோ மோஷன் ஷாட் பார்க்கணும். அதுதான் விஷயம். நம்ம அதுக்காக லைஃப்பில் எல்லாமே அதான் நீங்கள் ஒரு இன்னொரு படத்தில் வந்துட்டா நீங்கள் செத்து போகும்போது கூட யோசிச்சா உங்கள் லைஃப்பில் பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கலாம். ஒரு 10-15 மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ 10-15 மூமெண்ட்ஸ் வந்து அந்த மூமெண்ட்ஸ்க்கான கான்சிக்வன்ஸ் தான் சுற்றி நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு குழந்தை பிறகுறது, இல்லை ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறது, இல்லை ஒரு ஃப்ரெண்டோட டெத்து, அந்த மாதிரி வந்து சில விஷயம் தான் ஹைலைட் பண்ணி அதை சுற்றி